நம்ம நிலா ரொம்பவே அருமையான காரியத்தை தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு சமயத்தில் நிலா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, இப்போ இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, போலீஸ் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது மட்டும் இல்லாமல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. கோர்ட்டில் இந்த வீடு யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீட்டு ஓனர் மட்டும் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுன்றாங்க. இந்த நடேசன் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய பார்த்தீங்கன்னாக்கா உயில் அவங்க அப்பா மேலே எழுதி வச்சிருக்குதோ, இந்த வீட்டுக்கான பத்திரமும் எதுவும் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக தெளிவடைஞ்சிருது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணணும், இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, சீல் வச்சு இந்த வீட்டை விட்டு எல்லோரும் வெளியே அனுப்புகிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம நிலா என்ன பண்ணாங்கன்னாக்கா, சார் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் கதவை தரங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை திறக்க சொல்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னாக்கா எதுக்கு நிலான்னு என்னோடய திங்ஸ் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாங்க. இல்லை இது சீல் வச்சாச்சு, இனிமேல் இந்த வீடை பார்த்தீங்கன்னா யாராலையும் திறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் திறந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டோட கதவை உடைச்சிட்டு நிலா உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த எவிடன்ஸ் அதாவது இந்த பத்திரத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே, இது என்ன பத்திரம் அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க இதுன்னு ஆல்ரெடி முன்கூட்டியே பார்த்து வச்சுருப்பாங்க. கடைசியில் அவங்களோட ரூமில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்திரமும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த பத்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இதில் என்னென்னா நடேசன் பேரில் தான் இந்த வீடு இருக்கிறதும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது நடேசனுக்கு தான் சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக தெரிஞ்சிச்சு. இந்த சமயத்தில் போலீஸுமே பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. யோ நீ சொன்னதை கேட்டு ஏதோ கோர்ட்டு பத்திரம் இருக்குது, ஏதோ பார்த்தீங்கன்னாக்கா நீ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடை கட்டின மாதிரி பேசின, கடைசியில் இங்கே பார்த்தா எல்லாமே உனக்கு எதிராக இருக்கையா, இது அந்த ஆளு தான் இந்த வீடு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அவ்வளோ எகரணும் போதும் பார்த்தீங்கன்னா அமைதியாக அந்த காரணம் என்னென்னா, அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னு அவர் நினச்சாரு. இப்போ வீடே அவர் பேரில் தான் இருக்குது, அவர் எதனா பண்ணிக்கிட்டோம், நீ இங்கேருந்து ஒழுங்காக கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போலீஸ் கௌரவமாக பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடேசனோட அண்ணன் தங்கை அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி எல்லாமே என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல சும்மாவே காய்ச்சி மூச்சு பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம நடேசன் சும்மாவே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டத்தை போடுவாங்க. ஆனால் இந்த பத்திரம் அவர் பேரில் தான் இருக்குது, இந்த வீடு அவர் பேரில் தானே இருக்குது தெரிஞ்சிருச்சு இல்லையா, சும்மா இருப்பாரா, அடிதடின்னு அடித்து உதச்சி அங்கேருந்து வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போக சொல்லி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் காலில் விழுந்து என் அண்ணன் மன்னிப்பு கேட்டால் அப்பயுமே உங்கள் மனசு இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த தண்டனை அவங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. எதனாலனா அந்த இடத்துல எல்லாருமே எவ்வளோ பாவமாக கேட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிற மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வேலையை காட்ட ஆரம்பித்தாங்க இல்லையா. அதனால தான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலாவும் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்த இடத்துலையுமே மாஸ்க் காட்டியிருக்காங்க, நாங்கள் படித்தவங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட திறமையை வெளியிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பல டென்ஷனில் வந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை தான் பார்த்தா இங்கே நடந்திருக்கு. என்னென்னா ஒரு பக்கம் இந்த ராகவ் அவனோட புத்தியை பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னென்னா இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே போயிட்டு உட்காந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுமே உங்கள் கையில் இன்னொரு ப்ராஜெக்டை பற்றி எல்லாமே டெமோவில் காட்டுறதுன்னு சொன்னால் எங்கே சிரிச்சிட்டு உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ராகவ் பேசிட்டு போயிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதே சுத்தமாக நம்ம நிலாவுக்கு பிடிக்கிறதே கிடையாது. ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காக அவங்களும் பொறுத்து போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம நிலா இந்த வீட்டில் பண்ண காரியம் சூப்பர். திரும்பவும் இந்த சோழன் இந்த ராகுக்கு என்ன தண்டனை கொடுக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.